ஈரான் ஆட்சியாளர்களுக்கு எதிராக தொடர்ந்து போராடுங்கள், உதவி வந்து கொண்டிருக்கிறது என அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானில் கடும் பொருளாதார நெருக்கடி நிலை ஏற்பட்டு பணவீக்கம் காரணமாக அத்தியாவசிய பொருட்களின் விலை பல மடங்கு உயர்ந்துள்ளது. மேலும் அரசியல் குழப்பம் மற்றும் வேலை வாய்ப்பின்மை காரணமாக அந்நாட்டின் உச்சத்தலைவர் அயதுல்லா அலி காமேனி எதிராக மக்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டங்களை ஒடுக்கும் நடவடிக்கைகளில் அந்நாட்டு அரசு ஈடுபட்டுள்ளது. அரசுக்கு எதிரான இந்த போராட்டங்களில் இதுவரை 2000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக மனித உரிமை அமைப்புகள் தெரிவிக்கின்றன. இந்த போராட்டங்களின் பின்னணியில் அமெரிக்கா, இஸ்ரேல் நாடுகள் உள்ளதாக ஈரான் ஆட்சியாளர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்நிலையில் ஈரானில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்களுக்கு ஆதரவாக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஈரானிய போராட்டக்காரர்களை தேசபக்தர்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். போராட்டத்தை தொடர்ந்து நடத்துமாறும் நாட்டின் அரசு நிறுவனங்களை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வருமாறும் தெரிவித்துள்ளார். போராட்டங்களுக்கு அமெரிக்காவிடமிருந்து உதவி வரப்போகிறது என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். ஆனால் அந்த உதவி எந்த வடிவில் இருக்கும் என்பதை அவர் வெளிப்படையாக குறிப்பிடவில்லை. ஈரானை மீண்டும் சிறந்த நாடாக மாற்றுவோம் என்பதை குறிக்கும் வகையிலும் டிரம்ப் பதிவிட்டுள்ளார். போராட்டக்காரர்கள் மீதான வன்முறையை நிறுத்தும் வரை அந்த நாடு அதிகாரிகளுடன் திட்டமிட்டிருந்த அனைத்து சந்திப்புகளையும் பேச்சுவார்த்தைகளையும் தாம் ரத்து செய்துள்ளதாக டிரம்ப் அறிவித்துள்ளார். போராட்டக்காரர்களை கொல்பவர்கள் மற்றும் துன்புறுத்துபவர்களின் பெயர்களை சேமித்து வைக்குமாறு கூறியுள்ள டிரம்ப் அவர்கள் எதிர்காலத்தில் பெரிய விளையை கொடுக்க வேண்டியிருக்கும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார்.